நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று இந்தியா முழுவதும் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்திகளை நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் எங்கள் நேமத் முகமது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் இந்திய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து பேசியிருக்கிறார். அவர் பேசினது என்னன்னாக்கா, நாம் இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தை அடையும் பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். அந்த கனவை நாம் அடைந்தே தீர வேண்டும். கடந்த 12 ஆண்டு காலத்தில் 25 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளனர். வளர்ச்சியை நோக்கி செல்லும் 140 கோடி இந்தியர்களின் பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு இந்திய ஒன்றிய பிரதமர். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஆண்டு சொல்லிட்டு வளர்ச்சியாக தான் அந்த நாடாக மாறுன்னு சொல்லுவார். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 2047 இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேசிய கொடியேற்றி வைத்து பேசியிருக்கிறார். என்ன பேசினார்னாக்கா, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு, மக்கள் நலன் சார்ந்த ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பை தாவேக அரசு வழங்கும். அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் நமக்கு எதிரான கொள்கைகளை நாம் எப்போதும் எதிர்ப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து அமல்படுத்தப்படுகிறது. அம்மா உணவகம் மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற திட்டங்கள் இப்பொழுது நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். செயல்படுத்துகிறீங்க, ஆனால் என்னென்னா ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. அந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது என்ன பேர் இருந்துச்சோ அதையே தொடர அனுமதிக்காமல் அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்கீங்க. அம்மா உணவகம் என்ற பெயர் மட்டும்தான் மாறாமல் அப்படியே இருக்குது. மற்றபடி திமுக அரசில் கடந்த 2021 முதல் 26 ஆண்டு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டங்களின் பெயர்களும் ஸ்டிக்கர் ஒட்டி வேறு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேயா? அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி தலைவி திருமதி கனிமொழி கருணாநிதி என்ன சொல்கிறாங்கனாக்கா, கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும் வகையில் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை போராடி பெற்று தந்தவர் நமது தலைவர் கலைஞர் அவர்கள் என்று நினைவு கூர்ந்திருக்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். ஆமாம், அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா, குடியரசு தினம், சுதந்திர தினம் எல்லா நாட்கள்லையுமே மாநிலங்களில் ஆளுநர்கள் தான் கொடியேற்றிட்டு இருந்தாங்க. அப்போ தான் திரு கலைஞர் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னாக்கா, டெல்லியிலே சுதந்திர தினத்தன்று பிரதமர்கள் கொடியேற்றும் பொழுது மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் கொடியேற்றுவது தானே முறையாக இருக்கும். அதனால் அந்த உரிமையை, முதலமைச்சர்கள் கொடியேற்றும் உரிமையை வழங்க வேண்டும் என்று திருமதி இந்திரா காந்தியிடம் கோரிக்கை வைத்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த உரிமை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூட தேசிய கொடியேற்றியிருக்கார். இன்று சென்னையில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நடிகை த்ரிஷா அவர்களும் வருகை புரிந்தார். அந்த வீடியோ பாருங்கள். கோவையில் நடைபெற்ற கல்லூரி மாணவர் அமுதன் கொல்லப்பட்டு 2 தினங்களுக்கு சில தினங்கள் கழிந்த நிலையில் நேற்று திருவொற்றியூரில் பள்ளி மாணவர் +2 பள்ளி மாணவர் தனுஷ் என்பவர் 30 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டிருக்கார். காரணம் என்னாக்கா, அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி தட்டி கட்டதற்காக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதன் மூலமாக என்ன தெரியுதுனாக்கா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கண்ட்ரோலில் இல்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கொலை செய்வதை தட்டி கேட்க முடியாமல் வாய் மூடி இருக்கிறது இந்த அரசு. இந்த கோமாளி அரசை பார்த்து சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வெறுப்பு அரசியலையும் மதவாதத்தையும் முற்றாக புறந்தள்ளி சமூக நீதியையும் பன்முகத்தன்மையையும் முன்னெடுக்க வேண்டும். இதுவே இந்த நவீன காலத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான விடுதலை போராகும் என்று கூறியிருக்கிறார் எஸ்டிபியுடைய
மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக். இது இன்றைய சுதந்திர தின உரையாக செய்தியாக அவர் பேசியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் இந்த நிறுவனம் சில ஆஃபர்களை அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீடம் 2.0 அதாவதுனாக்கா இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் தங்களுடைய கட்டணங்களை மிக கடுமையாக உயர்த்திருக்கிறது. அதாவது 16% உயர்த்திட்டாங்க. எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருந்த 299 299 ரூபா ரீசார்ஜ் ஒன்று இருக்குது. 28 நாளைக்கு 1.5 GB டேட்டா, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 349 ரூபாய் மாற்றிட்டாங்க. இந்த நிலையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் 24 நாட்களுக்கு ஒரு இதை ஒரு சிம்மு புதுசாக சிம் வாங்குறது மட்டும் அப்ளிகபிள் ஆகும். அந்த சிம்மோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ₹1. 24 நாள் வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1 GB டேட்டா, டெய்லி 100 SMS, அப்புறம் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால். இது எல்லாம் அந்த சிம்மோட அதோடு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக சிம் வாங்கினீங்க வந்து போர்ட்டபிலிட்டிலாம் போட்டுலாம் வாங்க முடியாது. புதுசாக சிம் வாங்கினீங்கனாக்கா அந்த சிம்மோட ரேட்டு ₹1. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட கொடுக்குறாங்க. 24 நாள் வேலிடிட்டி. இதை தேவையுள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஆஃபர். ஓகே, இது வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் 2.0 ஆஃபர்.